Welcome to my channel. This video sponsored by School of Business Organization. School of Business Organization இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இது வந்து 100% ஜென்யூன் அண்ட் ட்ரஸ்டடான ஒரு ஜாபு. ஸோ இந்த ஒர்க்கை வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க, ஸோ மீன்ஸ் ஹவுஸ் ஒய்ஃபு, ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்க, ஜாப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க டெய்லி ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதுமானது. இந்த ஜாபை வந்து நம்மளால் எடுத்து பண்ண முடியும். ஸோ இதனுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும், ஸோ இந்த ஜாப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இரண்டாக பிளந்த தேசிய நெடுஞ்சாலை. அட எப்படிங்க இவ்ளோ பெரிய பள்ளம்? ஆந்திராவை புரட்டி போட்ட புயல். கனமழையால ஸ்ரீசைலம் ஹைதராபாத் தேசிய நெடுஞ்சாலை இப்போ பலத்த சேதம் அடைஞ்சிருக்கு. இதனால போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. மோந்தா புயல் நம்ம சென்னையை விட்டு கரையை கடந்து அப்படியே ஆந்திரா பக்கம் போயிடுச்சு. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவுல பலத்த மழை வந்துட்டு இருக்கு. கனமழை காரணமா நீர்நிலைகள்ல நீர்வரத்து ஜாஸ்தியா இருக்கு. ஹைதராபாத் ஸ்ரீசைலம் தேசிய நெடுஞ்சாலை இப்ப துண்டிக்கப்பட்டு பலத்த சேதத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கு. தேசிய நெடுஞ்சாலைய 2ஆ பிளந்த மாதிரி அவ்வளோ பெரிய பள்ளம். இதனால கடுமையா போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த பகுதியில இருக்கிற டிண்டி அணையில இருந்து அதிக அளவிலான நீர் வெளியேற்றப்பட்டதுனால அது தாக்குப்பிடிக்க முடியாம லத்திப்பூர் கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற இந்த ஸ்ரீசைலம் ஹைதராபாத் தேசிய நெடுஞ்சாலை பலத்த சேதம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோ இப்ப சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவிட்டு வருது. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்படியுமா சில மனுஷங்க இருக்காங்க? ஆனா அவர் இப்படி பண்ணுவாருன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. உங்க மனசு இருக்கே, அது வேற லெவல் சார். போலீஸ்காரர் பாத்தீங்கன்னா வண்டியில உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஃப்ரூட்ஸ் மாதிரி கொஞ்சம் கவர்ல வச்சிருக்காருங்க. அது ஃப்ரூட்ஸ் தெரிஞ்சதும் அங்க இருக்கிற சில குரங்கு வந்து பாத்தீங்கன்னா அதை எடுத்துட்டு போகுது. என்னடா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டீங்களா, சரி இருங்க உங்களுக்காக நான் வரேன், வேற ஒண்ணு பெருசா வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. எங்க போக போறாரு அப்படின்னு யோசிச்சா உடனே ஒரு பழக்கடைக்கு போறாரு. தம்பி இருக்கிற எல்லா ஃப்ரூட்டையும் மொத்தமா எடு, மொத்தமா கொட்டு, நான் அப்படியே அள்ளிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஃப்ரூட்ஸ அள்ளிட்டு வந்திருக்காருங்க. ஆப்பிள், பனானா அப்படின்னு எல்லாத்தையும் மொத்தமா தூக்கிட்டு வந்துட்டாரு. கடையே காலி பண்ணிட்டாருன்னா பாத்துக்கோங்க. செல்லங்களா, ரொம்ப பசியோட இருக்கீங்களா, இந்தாங்க இது எல்லாம் உங்களுக்கு தான், எடுத்துக்கோங்க. வாரி வாரி அவ்வளவு பழங்களையும் அந்த குரங்குகளுக்கு கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி அனிமல்ஸுக்கு எஸ்பெஷலி மலைப்பகுதிகள்லாம் போகும்போது ஃபீட் பண்ணக்கூடாது அப்படின்னு அறிவுறுத்துவாங்க. ஆனா என்னங்க பண்றது, இந்த குரங்கெல்லாம் ரொம்ப பசியோட இருக்கு போல. சோ அந்த எல்லா குரங்குகளுக்குமே வந்து அந்த பழங்கள்லாம் கொடுக்கறாரு. அதுவும் வந்து ஆசையா எல்லாத்தையுமே வாங்கிட்டு போகுது. அஸ்வினி குமார் அப்படின்ற இந்த போலீஸ் அதிகாரி இந்த வீடியோவை ஷேர் பண்ண அது இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்பவே பிஹைண்ட் ஃபாலோ பண்ணுங்க. Thank you for watching.